ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்லணும். அதாவது இந்த மரக்கன்றோட குட்டி ஸ்டோரி தான். இன்றைக்கி 447 மரக்கன்று நட்டு வைக்க போகிறேன். பட் இது ஒரு சின்ன சரித்திரத்தை சொல்லணும். இந்த மரக்கன்றை நம்ம யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா, இப்போ 7 வயசு பாப்பாவாக இருக்கா, ஈசான்னு சொல்லிட்டு. அவள் வந்து வீட்டில் விளையாட்டுத்தனமாக புளியங்காய் சாப்பிட்ட பிறகு அந்த கொட்டையை போய்ட்டு கொட்டை விதைகளை வந்து ஒரு சின்ன பாட்டில் அவங்க அம்மா வந்து சில செடிகளை வளர்ப்பாங்க, அதில் போய் போட்டு விட்டா. அது வந்து சர்ப்ரைஸாக குட்டி குட்டி அளவு வளர ஆரம்பிச்சிருச்சு. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் வேறு ஒரு விஷயமா. அவங்களுக்கு 2-3 மரக்கன்று கொடுத்துட்டு வந்தேன். கொடுக்கும்போது அதை அவங்களோட நட்டு வச்ச பிறகு அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எம்டியாக இருக்கும்ல, இவங்களது நடந்தது வளர்ந்ததை பார்த்தோன்னே அதை எடுத்து இதில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்போ குட்டியாக இருந்துச்சு. வீட்டில் தண்ணி ஊற்றி வளர்த்து இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக வளர்ந்துச்சு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து இன்றைக்கி வந்து 447 மரங்கள் நட்டு வைக்க போகிறேன். எப்படி வளரும்னு தெரியாது, மரமாக மாறுமான்னு தெரியாது, இல்லை சின்னதாக வளர்ந்து ஒரு விலங்குக்கு உணவு மாறுமான்னு தெரியாது, இல்லை குட்டியாகவே வந்து பூச்சி உணவு மாறுமான்னு தெரியாது, இல்லை உரமாக கூட போகலாம். பட் ஆனால் ஒரு நம்பிக்கையில் தான் நட்டு வைக்கிறோம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஈசா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ வச்ச விதை வந்து இப்போ எவ்வளோ பெரிய சின்ன மரக்கன்ற மாதிரி இருக்குது. இது பெருசாக வளரும்னு விஷ் பண்ணுவோம். விதைப்போம், படைப்போம்.